இவ்வளோ நாளா நான் தான் உங்களை என் நெஞ்சில் குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது அது நான் இல்லை, நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்கன்னு. இவ்வளோ இந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. என்னடா வந்தவொடனே என்னமோ சினிமா டைலாக் மாதிரி பேசுறான்னு நினைக்க வேணாம். உண்மையிலே நான் அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி தான் நான் சொல்றேன். இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. ஆனா ஒண்ணு, நான் சாகிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. உங்களோட உழைப்புல நீங்க எனக்காக செலவு பண்ற ஒவ்வொரு காசுக்கும் நான் உண்மையா இருக்கிறது. You guys are bloody sweet, man. You guys are bloody sweet. அப்புறம் நண்பா, கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாலலாம் பார்க்குறேன், உங்க கோபம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நமக்கு அது வேலையும் இல்லை. நமக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டுல அப்பா அடிச்சா புள்ள எங்க போய் கதற முடியும்? அந்த மாதிரி நினைச்சு விட்டுருங்க. வேணாம் சகோதரா, இவ்வளவு கோவம்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை. காந்திஜி அவர்கள் சொன்ன ஒரு கோட்டு தான், நான் வயலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than violence. அஹிம்சை